கார்த்தி தீபா சீரியல் மே 30 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆனந்த் ரியா கிட்டே கேட்குறாரு, என்ன ரியா, ஐஸ்வர்யா ரம்யா கார்த்தியை லவ் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், ஆனால் நான் போயிட்டு அந்த ரம்யா கிட்டே கேட்டப்போ எனக்கும் கார்த்திக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது. தீபாவோட ஹஸ்பண்ட் கார்த்தியை போயிட்டு நான் எப்படி லவ் பண்ணுவேன்? தீபா என்னுடைய ஃப்ரெண்ட் இல்லை, எப்படி என்னால் தீபாவுக்கு துரோகம் பண்ண முடியும் அப்படின்னு என்கிட்டயே கேள்வி கேட்குறா அந்த ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரியா கேட்குறாங்க, ஆனந்த் உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? யாராச்சும் ஒருத்தவங்க இப்படி நேரடியாக போய் கேட்பாங்களா? ஏற்கனவே கார்த்திக்கு கல்யாணம் ஆகிட்டு, கார்த்திக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் சரி அவள் உண்மையை சொல்லுவா. ஆனால் கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு, அப்படி இருக்கையில் ரம்யா எப்படி நான் கார்த்தியை தான் விரும்புகிறேன் அப்படின்னு எப்படி ஒத்துப்பா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா ஆனந்த் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு ஆனந்த் கேட்குறாரு, என்ன ரம்யா சொல்கிற அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஆனந்த், அந்த ரம்யா கார்த்தியை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறது எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் தெரியும். இதை பயன்படுத்தி எப்படியாவது அந்த தீபாவை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம்னு நாங்கள் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இடையில போயிட்டு ஏதாவது குழப்பி வைக்காதீங்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இல்லை எனக்கு இன்னுமே டவுட்டாக இருக்குது, ரம்யா கண்டிப்பாக கார்த்தியை விரும்பலை அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, சரி விடுங்க ஆனந்த், நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க, நானும் ஐஸ்வர்யாவும் இதை பார்த்துக்குறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஆனந்த் நினைக்கிறாரு, இதை சும்மா விடக்கூடாது, அந்த ரம்யா உண்மையாகவே கார்த்தியை லவ் பண்ணுறாளா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆனந்த் நினைக்கிறாரு. ஆனந்த் நேராக என்ன பண்ணுறாருன்னா அந்த கேசவனுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ கேசவன் கேட்குறாரு, என்னாச்சு சார், என்ன வேணும் உங்களுக்கு? இப்போல்லாம் எந்தவித டெண்டரும் போகலையே அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, நான் டெண்டர் பற்றியெல்லாம் கேட்க ஃபோன் பண்ணலை, கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு கேட்குறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு. அப்போ கேசவன் கேட்குறாரு, எனக்கு புரியல சார், நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, என் தம்பி கார்த்தி எங்கே வேலை பார்க்குறான்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்போ கேசவன் சொல்கிறாரு, அதெல்லாம் தெரியும் சார் அப்படின்னு. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, சரி அந்த ரம்யா கார்த்தியை விரும்புகிறதா கேள்விப்பட்டனே, உனக்கு ஏதாவது க்ளூ கிடச்சிச்சா அப்படின்னு. அதுக்கு கேசவன் சொல்கிறாரு, சார் இந்த ரம்யா மேடத்துக்கு அடுத்த வாரம் தான் பர்த்டே, ஆனால் அவங்க இந்த வாரமே பர்த்டேன்னு சொல்லி அவங்க கேக் வெட்டினாங்க. முக்கியமாக கேக்கை கார்த்திக்கு ஊட்டி விட போனாங்க. நான் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா 5 பேரை தேர்ந்தெடுத்து 5 பேருக்கு தங்க மோதிரத்தை போட்டு விட்டாங்க. அப்போ கார்த்திக் கையில் மோதிரத்தை போட்டு விட வந்தாங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது ரம்யா மேடம் கார்த்தியை விரும்புகிறாங்களோ என்னமோ அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன்னா ரம்யா எடுத்துக்கிட்டேன், நீங்கள் 2 பேரும் பார்க்க ராமனும் செய்தி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவங்க செம்ம கோவப்பட்டாங்க. எனக்கு என்னமோ கண்டிப்பாக ரம்யா மேடம் கார்த்தியை விரும்புகிறாங்களோ அப்படின்னு தான் தோணுது, ஆனால் யார்கிட்டையும் சொல்லாமல் செமையாக தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு, இதை நம்ம ஈஸியாக நிரூபிக்கலாம், நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்ல அந்த கேசவனும் சரிங்க சார், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன், நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் ரம்யா மேடம் கார்த்தியை விரும்புகிறாங்களா இல்லையா அப்படின்னு. இது கேட்டுட்டு ஆனந்தும் சரி ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கேசவனை காமிக்கிறாங்க. இன்றைக்கி 2ல் 1 தெரிஞ்சு போயிடும், மேடம் எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த கேசவன் மறுநாள் காலை ஆஃபீஸில் யாரும் இல்லாத நேரத்தில் ரம்யா லவ் கார்த்தி அப்படின்னு பெரிய ஹார்ட்டை போட்டு சாக்பீஸ்னால செவத்தில் எழுதி வச்சிடுறாங்க. அப்போ கேசவன் நேராக ஒர்க் பண்ணுறதுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் கம்பெனியில் உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாருமே கம்பெனிக்கு வேலை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தராக அந்த செவத்தை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ எல்லாருமே அந்த செவத்தை பார்த்துட்டு செம ஷாக்கில் நிற்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி இங்கேருந்து போயிட்டு அந்த செவத்தை பார்க்குறாரு. பார்த்தா ரம்யா லவ் கார்த்தி அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்போ அந்த தொழிலாளிங்க பேசிக்கிறாங்க, ஐயோ மேடமுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு. கார்த்தியும் ரொம்ப சோகமாக நிற்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ரம்யா வராங்க. ரம்யா என்னாச்சு, எதுக்காக இங்கே எல்லாருமே கூட்டம் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு தொழிலாளிங்க நேராக அந்த செவத்தை பார்க்குறாங்க. அப்போ ரம்யா அந்த செவத்தை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. யார் இந்த மாதிரி
செவத்துல எழுதி வச்சது அப்படின்னு. அப்போ அந்த ஒர்க்கர் சொல்கிறாங்க, அதான் மேடம் தெரியல அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அந்த இடத்துலேருந்து கேபினுக்கு போகிறாங்க. அப்போ அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அந்த செவத்தில் எழுதி இருக்கிறத க்ளீன் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக ரம்யாவை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, சாரி மேடம், என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி அதை விடுங்க, அந்த செவத்தில் எழுதிருந்துச்சு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, மேடம் அது யாரோ தேவையில்லாமல் எழுதி வச்சுருந்துருக்காங்க, அதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, அதுதான் என் மனசில் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு, மேடம் எனக்கு புரியல அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நீங்கள் வந்த உடனேயே நான் வந்து உங்களை எளிமையாக தான் பார்த்தேன், ஆனால் இப்போ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக என்னுடைய லைஃப் வந்து பிரைட்டாக இருக்கும்னு தோணுது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டுன்னு உங்களுக்கு தெரியும்ல, என்னுடைய ஒய்ஃப் பேர் தீபா, தீபா உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, எல்லாமே தெரியும்ல அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி, எல்லாமே தெரியும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எல்லாமே தெரிஞ்சும் நீங்கள் இப்படி பேசுகிறது தப்பில்லையா, தீபா உங்களுடைய ஃப்ரெண்டு தானே, தீபாவுக்கே துரோகம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி, தீபா உங்களுக்கு எந்த விதத்துலையுமே பொருத்தமான ஜோடி கிடையவே கிடையாது, அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், தீபா எனக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், இங்கே பாருங்கள், தீபா என்னுடைய ஒய்ஃப், தீபாவால் தான் என் வாழ்க்கை இன்றைக்கி பிரைட்டாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு அந்த ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி பொய் சொல்லாதீங்க, ஒரு சாதாரண இடத்துக்கு போகணுன்னாலும் நீங்கள் வந்துட்டு ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு தீபாவை கூட்டிகிட்டு போகிறதே இல்லை, அப்படி இருக்கையில் நீங்கள் எப்படி வந்துட்டு தீபாவை உங்களுடைய ஒய்ஃப் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இனி கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா எனக்கு இந்த சவாலுக்காக தான் நான் இங்கே வேலைக்கே வந்தேன், அந்த சொத்தே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துலேருந்து போயிடுவேன். எனக்கு தீபா அவ்வளோ முக்கியம், தீபா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, தீபா பற்றின நல்ல குணங்களை நீங்கள் பார்க்க தவறிட்டீங்க, தீபாவுக்கு டேலண்ட் இருக்கான்னு பார்க்குறீங்களே தவிர்த்து தீபா எந்த அளவுக்கு நல்லவங்க, அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, கார்த்திக் நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், ஒருவேளை நீங்கள் இதே எண்ணத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இங்கே வேலை பார்க்குறதுக்கு விரும்பலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு ரம்யா ஷாக் ஆகி, கார்த்தி ஒரு நிமிஷம் போகிறேங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்திக் நீங்கள் வந்துட்டு தீபாவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, சில பேர் வந்து சொன்னதுனால தான் உங்களையும் தீபாவையும் தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் ரெண்டு பேருமே ஹாப்பியாக வாழலை அப்படின்னு நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்ல, உங்களுடைய மனசில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வண்ணத்துக்கு நானும் ஒரு காரணமாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, தீபா எவ்வளோ நல்லவன்னு நான் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன், தீபா என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு, தீபா எனக்காக நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்கா, ஆனால் அவளுடைய தியாகம் எல்லாத்தையுமே மறந்து அவளையே நான் பழிவாங்கணும்னு நினச்சிருக்கேன், என்னை நினச்சி பார்த்தா தான் ரொம்ப கோவமாக இருக்குது கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கார்த்திக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த ஊரை விட்டே போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது.